ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்கன்னா வெஜிடபிள் குருமா. ரொம்ப நாள் ஆயிடுச்சா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண முடியல, போட முடியல, டைம் இல்லை போடுறதுக்கு. ஃபோன் வேறு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு மார்னிங் ஸ்பெஷல். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா, அதனால் வீடியோ பார்ப்போம். காயெல்லாம் அரிஞ்சு குடிக்கல, அரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்க்கலாம். இப்போ பட்டாணி உரிக்கிறேன். பட்டாணி உரிச்சிட்டு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஆயில் வெஜிடபிள் போடுவோம். எல்லாரும் வந்து வெங்காயத்தை கலையெல்லாம் அரிஞ்சு வதக்கிட்டு செய்வாங்க. நான் வந்து அப்படியே வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளி மாதிரியா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு செய்வேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, வெறும் வெங்காயம் மசாலாலாம் போட்டு அரைச்சி அதை வதக்கியிருப்பேன் பச்சை வாசனை போடுற மாதிரி. அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், அவ்வளோதான். தேங்காய்க்கு வெறும் கசகசா மட்டும் தான் போடுவேன், முந்திரி அதெல்லாம் போட மாட்டேன், இனிப்பு இருக்கும் அப்படின்றதுனால. இதில் என்னென்ன போட்டு அரைக்க போடுறோன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கல்பாசி, பட்டை, லவங்கம் இருந்துச்சுன்னா லவங்கம் போடலாம். அதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சும்மா ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கனாலே போகும், அவ்வளோதான். இது எப்படி தாளிக்கிறது அரைச்சிட்டு பிறகு காமிக்கிறேன். மார்னிங் 9 o'clock சமையல் வேலை எல்லாத்தையும் முடிக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபன் லஞ்சே தான். என்ன சாப்பாடு லஞ்ச் கட்டிட்டு போவாங்க எங்கள் மாமியார், எங்கள் வீட்டில் எல்லோரும். அதனால் சீக்கிரமாக வேலை முடிக்கணும். எங்கள் வீட்டில் எப்போவுமே வடிக்க சாப்பிட்றதா, குக்கர் சாப்பாடுலாம் செய்ய மாட்டோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் சீக்கிரமாக இருந்துடலாம். ஏன்னா காய்கறி எடுத்துட்டு தான் ரொம்ப லேட் ஆகும். கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி எல்லாம் தோல் உரிக்கணும். இது வரைக்கும் தக்காளி ஒன்றும் அறியல. இது வரைக்கும் இதுதான் பண்ணி முடிச்சிருக்கேன். அப்பாடிக்கு சீக்கிரம்லாம் வேகாது. ரொம்ப ஒரு டெஸ்டிங் வந்து பார்த்தேன் வெந்துச்சா அப்படின்ட்டு கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருப்பேன். இந்த ஒரு உருளைக்கிழங்கு 9 ரூபா. உருளைக்கிழங்குலாம் விலையே இருக்குது. கேரட்டுக்கு விலை கம்மியாக இருக்குது, ஆனால் உருளைக்கிழங்கு விலை இருக்குது. போகிற பக்கம் பார்த்தா காயை வாங்கி சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு வெறும் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்றிப்போம். அதுக்கப்புறம் மசாலா அந்த பட்டை இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். மிக்சி சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்கும், அதனால் இருங்க. ஒரு சுற்றி அரைச்சாச்சு. அடுத்தது பட்டை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு இல்லை, அதனால் கிராம்பு இருக்குது. கிராம்பு இதை போட்டு அரைச்சிக்கலாம். வச்சுக்கலாம். அடுத்தது தக்காளி வந்து சும்மா ஒரு சுற்றி இது பேஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது இப்போ வெள்ளை கலரில் இருக்குல்ல, அது வந்து அப்படியே ப்ரௌன் கலர்லாம் மாறணும். எல்லோரும் மாறுது பாருங்க, லைட்டாக ப்ரௌன் கலராக மாறுதா. இப்போ இது வந்து இன்னும் நல்லா திக்காகி சின்னோண்டு வந்து நல்லா ஒரு கிண்ணம் ஃபுல்லாக மசாலா அரைச்சி போட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே பச்சை வாசனையும் போயிடுச்சு. தக்காளி வந்து ரொம்ப மையாக அரைக்க வேணாம், கொஞ்சம் ஒரு சுற்றி எடுத்து அப்படின்னா சட்டுன்னு மசாலாலாம் எதுவும் போட்டுறக்கூடாது. இதோட பச்சை வாசனை போகணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்படியே மசாலாலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கினோடனே மசாலாலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது தக்காளியோட வாசனை இருக்கும். ஒரு மாதிரி ராஸ்மெல் அடிக்கும். டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அது அடுத்த வீடியோவில் என்னென்ன போட்டு அரைக்கிறது அப்படின்றத வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். என்னென்ன மசாலா எவ்வளோ அளவு அப்படிங்கிறதெல்லாம். அதனால் இப்போதைக்கு குழம்பு மிளகாத்தூள் கலந்து அதுதான். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன்.
கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சைப்பட்டாணி, காயெல்லாம் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தேங்காய் அரைச்சி ஊற்றி காய் வேகட்டும். மூடி வச்சுருவோம். சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருவோம். அதெல்லாம் பசியாக இருந்துச்சு. துருவல் ஆயிடுச்சு. கொத்தமல்லியும் ஆல்ரெடி கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருந்தோமா, கொத்தமல்லி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கொதி வரும்போது போகணும். காய் வெச்சா பார்ப்போம். மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு. இந்த தக்காளி தான் வேகாது, மற்ற காயெல்லாம் கூட வேகணும். சூடு வேகலை. ஏன் நேரம் இன்னைக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கவரில் தான் போடணுன்ட்டு நகராட்சியிலே சொல்லியிருக்கிறாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ட்டு. அதனால் இந்த மாதிரி ஒரு கவரில் தான் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். காயெல்லாம் தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு. இல்லைன்னா ஃபைனாக இனிமேல் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து இங்கே ஒரு உரம் தயாரிப்பாங்க, அதுக்கு போயிடுமா இந்த மக்கும் குப்பையெல்லாம். உரத்தை வந்து தீவனத்துக்கு எல்லாத்துக்கும் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன தெரியும், அதனால் நம்ம எல்லாம் போட்டு இருக்கோம். இப்போ காய் வெந்துருச்சு. தேவை ரொம்ப திக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சம் இதாக இப்போ ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். நல்லா காணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். உப்பு காரம்லாம் டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், வெளி வந்துடுச்சு குழம்பு. கொத்தமல்லி போட்டலாம். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஏன்னா நைட்டுக்கு டிஃபனுக்கும் வேணுமா, அதனால இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஆஃப் பண்ணிடலாம். பாய். அப்புறம் சொல்ல மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.